الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم போதுங்க محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه ربي زدني علما ربي زدني علما ربي زدني علما ربي يسر ولا تعسر وتمم بالخير وبك نستعين يا فتاح يا فتاح يا فتاح اللهم إنا نسألك علما نافعا اللهم إنا نعوذ بك من علم لا ينفع. அப்போ ஜவாமியுல் கலிமான ஹதீஸுகளை நம்ம பார்த்துட்டு வர்றோம். ஜாது தாலிபின்ற கிதாபில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய ஜவாமியுல் கலிமான ஹதீஸுகளை பார்க்குறோம். இப்போ எத்தனாவது ஹதீஸு? 244. கால நபியோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன் யார் ஜுஇல முஹம்மத் யா முஹம்மது பின் ஹக்கீம் மன் ஜுஇல யார் ஆக்கப்படுகிறாரோ, என்னவாக ஆக்கப்படுறாரு? காலியன். என்னவாக ஆக்கப்படுறாரு? காலியன்னா நீதிபதியாக, தீர்ப்பு சொல்லக்கூடிய ஒரு நீதிபதியாக யார் ஆக்கப்படுகிறாரோ, பைனன் நாசி மக்களுக்கு மத்தியிலே, மக்களுக்கு மத்தியில் யார் காசியாக ஆக்கப்படுகிறாரோ, ஃபகது எனவே திட்டமாக, ஸுபிஹ அவர் அறுக்கப்படுகிறார், பி கைரி சிக்கீனின் கத்தி இல்லாமல் அவர் அறுக்கப்படுகிறார். யார் மக்களுக்கு மத்தியில் தீர்ப்பு சொல்லக்கூடிய காசியாக ஆக்கப்படுகிறாரோ, திட்டமாக அவர் கத்தி இல்லாமல் அவர் அறுக்கப்படுகிறார். அது என்னது, கத்தி இல்லாமல் அறுக்கப்படுறாரா? எதுக்கு அப்படி சொன்னாங்க? என்ன காரணம்? இப்போ முகம்மதை என்ன செஞ்சிட்டாங்க? காசி ஆக்கிட்டாங்க. முகம்மதை என்ன செஞ்சிட்டாங்க? காசி ஆக்கிட்டாங்க. அப்போ முகம்மது என்ன செய்யப்பட்டிருக்கிறாரு? கத்தியால் அறுக்கப்பட்டிருக்கார், கத்தி இல்லாமல் அறுக்கப்பட்டிருக்கிறார். அப்படின்னா என்ன கருத்து? ஆபத்தான பொறுப்பு எது? அப்போ என்னது? அப்படின்னா என்ன அர்த்தம்? மன்ஜுஐல யார் ஆக்கப்படுகிறாரோ, காலியன். காலியன்னா என்ன? நீதிபதியாக. யாருக்கு மத்தியில்? மக்களுக்கு மத்தியில் யார் நீதிபதியாக ஆக்கப்படுகிறாரோ, ஃபகது திட்டமாக, துபிக அவர் அறுக்கப்பட்டார், பி கைரி சிக்கீனின் கத்தி இல்லாமல் அறுக்கப்பட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் அழிஞ்சு போகிறதுக்கு அந்த பொறுப்பே போதுமானது. ஏன்னா அவ்வளோ கஷ்டமான பொறுப்பு என்பது எது? காசியுடைய பொறுப்பு. புரிஞ்சா? இப்போ நிறைய பேர் வந்து மிரட்டுவாங்க, எனக்கு நீ சாதகமாக பதில் சொல்லணும், இல்லைன்னா உன்னை என்ன செஞ்சிருவேன்? கொன்றுவேன். உங்கள் குடும்பத்தை நான் என்ன செஞ்சிருவேன்? அழிச்சிருவேன். அப்போலாம் என்ன செய்வாங்க? கொலை மிரட்டல் வரும். ஒரு நீதிபதியாக இருந்தால், புரிஞ்சா, ரொம்ப டேஞ்சரான பொறுப்பு. இப்போ அரசியல்வாதிகள் இருக்கிறாங்க, என்ன செய்வாங்க? எனக்கு எதிராக நீ வந்து தீர்ப்பு அளிச்சிட்டுனா உன்னை கொன்றுவேன், கூண்டோட உங்கள் குடும்பத்தை அழிச்சிருவேன். இப்போலாம் ஒரு பயமுறுத்தினாங்க. நான் இப்போ அதுக்கு தோதுவாக என்ன செஞ்சிட்டா? தீர்ப்பு கொடுத்துட்டா, முடிஞ்சு. அல்லது எனக்கு சாதகமாக நீ தீர்ப்பு சொன்னேன்னா உனக்கு வந்து 1 கோடி ரூபா தர்றேன் அப்படின்னா என்ன செய்கிறது? 1 கோடி ரூபா வாங்கிட்டு அவனுக்கு சாதகமாக தீர்ப்பு சொல்லிட்டா முடிஞ்சு கதை. அவனுடைய மறுமையுடைய வாழ்க்கை வீணாக போயிடும். இப்போ ஒரு காதி அப்படின்றது ரொம்ப டேஞ்சரான பொறுப்பு. அதனால தான் ரசூலுல்லாஹ் இப்படி சூசகமாக சொல்லியிருக்காங்க, ஃபகது துபிஹ பி கைரி சிக்கீன். அதனால தான் எல்லா இமாம்களுமே காசி பொறுப்பு வாங்கலை. அந்தந்த அரசர்கள் என்ன செஞ்சாங்க? அபூ ஹனீஃபா இமாமை, நீங்கள் என்னோடய அரசவையினுடைய காசி ஆயிருங்கண்டாங்க. தயவுசெய்து ஆளை விட்டுருங்கடா அப்படின்ட்டு ஓடிட்டாங்க. அவங்க செட் ஆகாது நமக்கு. அதே மாதிரி அஹ்மது பின் ஹம்பல், மாலிக் இமாம் எல்லாருமே காசி பொறுப்பை வந்து ஏற்றுக்கொள்வதற்கு யாருமே தயாராக இல்லை. ஏன்னா அது ஒரு ஆபத்திற்குரிய பொறுப்பாக இருக்குது. அடுத்து கால நபியோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன் ஹலஃப. என்ன அர்த்தம்? யார் சத்தியம் செய்கிறாரோ, ஹலஃப்னா என்ன அர்த்தம்?
சத்தியம் செய்கிறாரோ, பி கைரில்லாஹி அல்லாஹ் அல்லாததை கொண்டு என்ன செய்கின்றார், சத்தியம் செய்கிறாரோ. உன் மேலே சத்தியமாக சொல்கிறேன், எங்கள் அம்மா மேலே சத்தியமாக சொல்கிறேன், எங்கள் அத்தா மேலே சத்தியம், இப்படி அல்லாஹ் அல்லாததை கொண்டு என்ன செய்கிறாரு, யார் சத்தியம் செய்கிறாரோ ஃபக்கத் அஷ்ரக திட்டமாக அவர் இணை வைத்து விட்டார், ஷிர்க் பண்ணிட்டார். அப்போ அல்லாஹ்வின் மீது மட்டும்தான் சத்தியம் செய்யணும் அப்படின்றாங்க. அப்போ அல்லாஹ் அல்லாததை கொண்டு என்ன செய்வது, மனிதர்கள் சத்தியம் யார் செய்கிறார்களோ ஃபக்கது அஷ்ரக திட்டமாக அவர் இணை வைத்து விட்டார். அடுத்து கால நபியோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆஹிரி. என்ன அர்த்தம், யார் அல்லாவை கொண்டும் மறுமை நாளை கொண்டும் ஈமான் கொண்டிருக்கிறாரோ ஃபல் யுக்ரிம் அக்ரம யுக்ரிமுடைய அம்ருல் காயிபுல் மஅரூஃப் ஃபல் யுக்ரிம் அவர் சங்கை செய்யட்டும். யாரை, லைஃபஹுவா லைஃபுஹுவா ஏன் மஃஊல் சங்கை செய்யப்படுவர் இந்த விருந்தாளி. அப்போ ஃபல் யுக்ரிம் லைஃபஹு அவர் தன்னுடைய விருந்தாளியை சங்கை செய்யட்டும். வமன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆஹிரி யார் அல்லாவை கொண்டும் மறுமை நாளை கொண்டும் ஈமான் கொண்டவராக இருக்கிறாரோ ஃபலா யுதி ஜாரஹு தன்னுடைய அண்டை வீட்டாரை அவர் நோவினை செய்ய வேண்டாம். ஃபலா யுதி ஜாரஹு தன்னுடைய அண்டை வீட்டாரை அவர் நோவினை செய்ய வேண்டாம். வமன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆஹிரி யார் அல்லாவை கொண்டும் மறுமை நாளை கொண்டும் ஈமான் கொள்கிறாரோ ஃபல்யகுல் கைரன் அவர் பேசினால் நல்லதை பேசட்டும், அவு லியஸ்முத் அல்லது வாயை மூடி இருக்கட்டும். ஃபல்யகுல் கைரன் அவர் நல்லதை சொல்லட்டும், அவு அல்லது லி யஸ்முத் சமத யஸ்முத் புரிஞ்சா, அவு லி யஸ்முத் அம்ருல் காயிபுல் மஅரூஃப் அவர் வாயை மூடி இருக்கட்டும். அப்போ மண் சொல்லுங்க, மன்கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆஹிரி ஃபல் யுக்ரிம் லைஃபஹு வமன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆஹிரி ஃபலா யுதி ஜாரஹு வமன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆஹிரி குல் கைரன் அவு லியஸ்முத். அடுத்து கால நபியோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன் ஸல்லல் இஷா யார் இஷா தொழுகையை தொழுகின்றாரோ ஃபி ஜமாஅத்தின் ஜமாத்துடன் யார் இஷா தொழுகையை தொழுகிறாரோ ஃபக அன்னமா காம நிஸ்ஃபல் லைலி பாதி இரவு நின்று வணங்கியதை போன்ற நன்மை கிடைத்திடும். நன்மை அவர் பாதி இரவு நின்று வணங்கியவரை போன்று. இஷாவை ஜமாத்தோட தொழுதா அவர் எதை மாதிரி, பாதி இரவு நின்று வணங்கியவரை போன்று. வமன் ஸல்ல சுப்ஹ ஃபீ ஜமாஅத்தின் யார் சுபுஹ் தொழுகையை ஜமாத்துடன் தொழுகிறாரோ, இஷாவையும் ஜமாத்தா தொழுதுட்டாரு, சுபுகையும் ஜமாத்தா தொழுதுட்டார் நம்மளை மாதிரி. ஃபக அன்னமா ஸல்லல் லைல குல்லஹு என்ன அர்த்தம், முழு இரவும் நின்று வணங்கிய நன்மை கிடைச்சு நின்றவரை போன்று. அப்போ இஷாவை மட்டும் ஒருத்தர் ஜமாத்தா தொழுதா பாதி இரவு நின்று தொழுவதை போன்று, சுபுகை ஜமாத்துடன் தொழுதால் முழு இரவை நின்று வணங்கியவரை போன்று. ஓகேவா? அப்போ இஷாவையும் சுபுகையும் ஜமாத்தோடு தொழுவது என்பது ரொம்ப கடினமானது. அதனால தான் அப்படி சொல்கிறாங்க. ஏன்னா இஷாவுடைய நேரம் வரும்போது அப்படியே அசந்துரும், காலிலேருந்து அப்படியே ஒர்க் பண்ணி எப்படா தூங்குவோம் அப்படி நிறைய பேர் என்ன செஞ்சுருவாங்க, சீக்கிரமாக இஷா தொழுகாமல் தூங்கிடுவாங்க. அப்போ இஷா மிஸ் ஆகும். அதே மாதிரி ஃபஜ்ரும் கஷ்டம். நம்ம மதசால இருக்கிறதுனால தொழுகிறோம். எத்தனை பேர் வீட்டில் போனால் தொழுகிறோம். பக்கத்து தெருவில் இருக்கக்கூடிய உதயம் நகரில் இருக்கிற முகமதே தொழுகிறானான்னு தெரியல, என்ன லீவ் டைமில் போகும்போது. அப்போ கஷ்டமாக, இப்போ இது ரெண்டுமே கஷ்டமான தொழுகை, 5 வக்திலே ரெண்டும். அதனால தான் யார் முனாஃபிக்காக இருக்காங்களோ அவங்க இந்த 2 தொழுகையும் என்ன செய்ய மாட்டாங்க, நயவஞ்சகன் முனாஃபிக் பயலாக இருக்கிறவன் இந்த 2 தொழுகையும் கடினமாக இருக்கும் அவங்களுக்கு. எனக்கு 5 வக்தும் கடினமாக இருக்குன்னு சொல்கிறியா?
வீட்டுக்கு போனால் தொழுகைக்கு லீவு, அப்படி தானே? மதுசா லீவு மாதிரி வீட்டுக்கு போனால் அவ்வளோ இல்லையா? தொழுவியா? அடிப்பாங்களா? ஆடுறா. ஜமீல் திருப்பி அடிச்சிருவான். என்னையா தொழுவு போக சொல்கிறீங்க? உங்களுக்கு எவ்வளோ நெஞ்செழுத்து இருக்கு? அப்படியா? தொழுதுருவியா? நல்ல பையன். ஜமீல் வர வர நல்ல பையன் ஆகிட்டே இருக்கான். அப்போ பாருங்கள், சொல்லுங்கள், வாசிங்க, சத்தமாக வாசிங்க. சாப்பிட்டு தானே வந்தீங்க, சோத்துக்கு சத்தம் மாதிரி உட்காந்துருக்கீங்க. சொல்லுங்கள். இஷா ஈயா, இஷா ஊவா, இஷா ஆவா? ஃபி ஜமாத்தின். ஓகேவா? இப்போ கரெக்டாக தொழுகலாமா? அப்போ இஷாவையும் ஃபஜ்ரையும் ஜமாத்தை தொழுதாலே முழு இரவு நின்று வணங்க நன்மை கிடச்சிருண்டா முகமது. சரியா? இங்கே அவுளியா மாதிரி இருக்கிறது மேட்ரு இல்லை. அடுத்து பாருங்கள், கால நபியோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சில பேர் நான் பெரிய வம்சாவளின்னு சொல்லிட்டு திரியுவாங்க. நான் யார் தெரியுமா? நான் என்னுடைய வம்சம் என்ன தெரியுமா அப்படின்ட்டு. ஆனால் இஸ்லாத்தை பொறுத்த மட்டும் வம்சத்துக்கெல்லாம் பெருமை கிடையாது, அமலுக்கு தான் பெருமை, தக்குவாவுக்கு தான் பெருமை. சொல்கிற புரிஞ்சா? ஒருத்தர் பெரிய பாரம்பரியமான வம்சத்துலேருந்து இருக்கிறான், ஆனால் அவன்கிட்ட அமல் இல்லை, இபாதத் இல்லை, தொழுகை இல்லை, பேணுதல் இல்லைண்டா அவன் சிறப்புக்குரியவன் கிடையாது. புரிஞ்சா? அதான் இங்கே சொல்கிறாங்க, மன் பத்த பிஹி அமலுஹு. என்ன அர்த்தம்? மண், யார் அமலில் பின்தங்கி இருக்கிறாரோ, யார் அமலால் பின்தங்கி இருக்கிறாரோ, லம் யுஸ்ரி பிஹி நசுபுஹு. என்ன அர்த்தம்? அவருடைய வம்சாவளி அதை கொண்டு எந்த பெருமையும் இல்லை. அப்போ நம்ம வம்சத்தை கொண்டு மட்டும் அல்லாஹ்வை நெருங்கிட முடியாது. அதுக்கு நான் இந்த பாரம்பரியத்தில் வந்திருக்கிறேன், நான் இந்த அவுலியாவுடைய குடும்பம், உதாரணத்துக்கு நான் இந்த இந்த உமர் அலி அல்லாவுடைய குடும்பம், நான் அபூபக்கர் அல்லாவுடைய குடும்பம், நான் ரசூல்லாவுடைய குடும்பம், நான் அவங்களுடைய வம்சாவளியில் வந்துக்கிட்டு இருக்கேன். அதுக்காக அதுக்கு அவங்களுக்கு சிறப்பு இல்லைன்னு சொல்ல வரல. அந்த வம்சாவளியில் வர்றது சிறப்பு தான். ஆனால் அதை விட எது தான் முதன்மையானது? அமல். அமலில் அவங்க பின்தங்கி இருந்தால் அந்த நெசப்பை கொண்டு எந்த பெருமையும் என்ன கிடையாது. நெசப்பை கொண்டு மட்டும் என்ன செய்ய முடியாது? அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அடைந்து விட முடியாது. இப்போ மண் பத்தா பிஹி அமலுஹு. சொல்லுங்க, மண் பிஹி அமலுஹு, பின்தங்கி இருக்கிறாரோ, லம் யுஸ்ர பிஹி நசபுஹு, அவருடைய நசபு கொண்டு எந்த பெருமையும் இல்லை. அதான் அந்த அந்த ஹதீஸுடைய கருத்து கீழே போட்டிருப்பான். அப்போ எதை கொண்டு தான் பெருமை? ஏற்கனவே சொன்னோம் ஒரு குர்ஆனுடைய வசனம். என்ன வசனம்? நிச்சயமாக உங்களில் மிகவும் சங்கையானவர் யார்? என்னது? சொல்லுங்கப்பா, சத்தமாக சொல்லுங்கப்பா. நிச்சயமாக உங்களிலே மிகவும் சங்கையானவர் யார் தான்? உங்களில் தக்வா உடையவர் தான். சொல்லுங்க, சொல்லு, சொல்றா. இன்ன அக்கரமக்கும் இந்தல்லாஹி அத்துக்காக்கும். சத்தமாக சொல்லு. இன்ன அக்கரமக்கும் சொல்லி கொடுப்பா, சத்தமாக சொல்லி கொடு. சொல்லுங்க. சத்தமாக சொல்லுங்க. சொல்லுங்கடா. இன்னும் 2 தடவை. இன்னும் என்ன அர்த்தம்? பல்ல காட்டுறது அர்த்தமா? என்ன அர்த்தம் சொல்லு. உங்களில் மிகவும் சங்கையானவர், அல்லாஹ்விடத்திலே உங்களிலே
மிகவும் சங்கையானவர், தக்வா மிகவும் இரையச்சம் உடையவர். அடுத்து பாருங்க, கால நபியோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன் ஹஜ்ஜ லில்லாஹி, யார் அல்லாஹ்வுக்காக ஹஜ் செய்கிறாரோ, ஃபலம் யர்ஃபுஸ், ஃபலம் யர்ஃபுஸ் என்ன அர்த்தம்? அவர் அந்த ஹஜ்ஜிலே மனைவியோடு அவர் என்ன செய்யலை, சேரவில்லை. வலம் யஃப்சுக், பெரும்பாவம் எதுவும் செய்யவில்லை, மனைவியோடு சேர்ந்திருக்கவில்லை, மேலும் என்ன செய்யலை, பெரும்பாவம் எதுவும் செய்யலை. ஹஜ்ஜுடைய காலத்தில் மனைவியோடு சேர்ந்திருப்பதற்கு அனுமதி இல்லை. புரிஞ்சா? அப்போ யார் அல்லாவுக்காக ஹஜ்ஜு செய்கிறாரோ, அல்லாவுக்காக யார் ஹஜ்ஜு செய்கிறாரோ அந்த ஹஜ்ஜில் அவர் என்ன செய்யலை, ஃபலம் யர்ஃபுஸ், மனைவியோடு அவர் சேர்ந்திருக்கவும் இல்லை, வலம் யஃப்சுக், அவர் பெரும்பாவம் எதுவும் செய்யவில்லை என்றால் ரஜ. ஏன்னா இந்த ஹஜ்ஜை ஒருத்தன் ஹஜ்ஜில் போய் பாவம் செஞ்சானா அது ஹஜ்ஜுடைய இதை குலைச்சிரும். அப்போ இது ரெண்டும் இல்லாமல் அல்லாவுக்காக அவர் ஹஜ்ஜு செய்கிறார் அப்படின்னா ரஜ, அவர் ஊர் திரும்புவார். எப்படி திரும்புவார்? எப்படி? கயௌமின் வலதத்துஹு உம்முஹு, அவருடைய தாய் அவரை பெற்றெடுக்கிற அந்த நாளிலே அவர் இருப்பதை போன்று. அப்போ நான் என்ன அர்த்தம்? அவருடைய தாய் அவரை பெற்றெடுத்த போது எப்படி அவர் பாவமற்றவராக இருந்தாரோ அந்த மாதிரி அவர் யார் ஆயிடுவார்? ஒருத்தர் அல்லாவுக்காக ஹஜ்ஜு செய்கிறாரு, ஹஜ்ஜு செஞ்சு திரும்பும் போது அவர் எப்படி வருவார்? அன்று பிறந்த பாலகரை போன்று ஆகிவிடுவார். அன்னைக்கு தான் அவர் பிறந்திருக்காரு, பாவம் இருக்குமா அவர்கிட்ட? அன்னைக்கு தானே பிறந்திருக்காரு, அந்த மாதிரி ஆயிடுவார். யார்? அல்லாவுக்காக ஹஜ்ஜு செய்து அந்த ஹஜ்ஜில் என்ன செய்யாதவர், மனைவியுடன் சேராமலும் எந்த பாவங்களும் செய்யாமலும் என்ன செய்கிறாரு இருக்கிறாரோ, அல்லாவுக்காக ஹஜ்ஜு செய்தாரோ, அவர் திரும்பும் போது எப்படி திரும்புவார்? அன்றுதான் அவருடைய தாய் அவரை பெற்றெடுத்ததை போன்று ஆகிவிடுவார். எப்படி அன்று பிறந்த அந்த தாய் அன்னைக்கு பெற்றெடுத்தா எப்படி அந்த பிள்ளைக்கு பாவமே இருக்காது, அந்த மாதிரி ஆயிடுவார் பியூரிட்டியா. ஓகேவா? சொல்லுங்க. மன் ஹஜ்ஜல் இல்லாஹி அடுத்து கால நபியோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன் சஅலல்லாஹ அஷ்ஷஹாதத, மன் சஅலல்லாஹ, அல்லாவிடத்திலே கேட்கிறாரோ, அல்லாவிடத்திலே என்னத்தை கேட்கிறாரு? அஷ்ஷஹாதத்தை. என்ன அர்த்தம் ஷஹாதத்னா? அல்லாவுடைய பாதையில் ஷஹீதாகிறது. யா அல்லாஹ், எப்படியாவது நான் மௌத்தாகும் போது நான் எப்படி தான் மௌத்தாகணும்னு கேட்டுட்ருக்கார் அல்லாட்ட. அல்லாவுடைய பாதையில் நான் வெட்டுப்பட்டு ஷஹீதாகணும், அல்லாவுடைய பாதையில் என்னை கண்டந்துண்டமாக வெட்டணும் எதிரிகள், அப்படி தான் எனக்கு மரணம் வரும்னு ஒருத்தர் அல்லாட்ட கேட்குறார். நம்ம கேள்விப்பட்டிருப்போம், இந்த பழனி பாபான்னு சொல்லி ஒரு காலத்தில் ரொம்ப அவருடைய ஸ்பீச்சை அப்படி ஒரு இதுவாக இருந்துச்சு. அவர் ஒவ்வொரு மேடையிலையும் அவர் என்ன சொல்லுவார் அப்படின்ட்டா, ரொம்ப பயங்கரமான எழுச்சியாக. இன்றைக்கி அவர் பேரை வச்சு எல்லாரும் அரசியல் செய்கிறாங்க, அது வேறு விஷயம். ஆனால் அந்த பழனி பாபான்றவர் அவருடைய எழுச்சி உரை முஸ்லீம் சமுதாயத்தை எத்தனையோ நூற்றுக்கணக்கான கேஸ் அவர் மேலே போட்டாங்க. ஆனால் அதை போல்டாக எதிர்த்து நின்று அந்த ஆர்எஸ்எஸ்காரங்க மேலே எதிர்த்து அப்படி இருந்தார். ஆனால் ஒவ்வொரு மேடையிலும் அவர் செய்யக்கூடிய துவானா, யா அல்லாஹ் என்னுடைய மரணம் ஒரு காஃபிருடைய கையால் இருக்கணும், நான் ஷஹீதாகணும்னு தான் ஒவ்வொரு மேடையிலும் சொல்வார். என்னுடைய மரணம் ஒரு காஃபிர் கையால் தான் இருக்கணும், அவன் என்னை வெட்டி என்னை சாய்க்கணும், ஷஹாதத்தை நான் அடையணும்
அப்படின்னு சொல்லி ஹுசைன் ரலியல்லாஹுடைய அந்த ஷஹாதத் ஒப்பிட்டுலாம் பேசுவார். அதே மாதிரி அவர் என்ன செய்யப்பட்டார், ஒரு காஃபிரால் வெட்டி கொல்லப்பட்டார். சொல்ல புரியுதா? நமக்கெல்லாம் அந்த தைரியம் இருக்குமானா இருக்கான்னு தெரில. இருக்கா? புரிஞ்சா? ஆனால் அந்த ஏன் இப்படி கேட்டாங்க? சஹாபாக்களும் கேட்டாங்க, யாரெல்லாம் எனக்கு ஷஹாதத்து வேணும், ஷஹாதத்து. சஹாபாக்கள் ஆசைப்பட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இந்த உலகத்தை விட மறுமையுடைய வாழ்க்கை தான் நிரந்தரமானது, சிறப்பானது. அதில் ஷஹீதானவனுக்கு அவ்வளோ பெரிய அந்தஸ்து இருக்கா. நபிமார்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள். அந்தஸ்தில் என்னது? ஃபஸ்ட்டு நபிமார்கள், அடுத்து சித்திகீன்கள், அடுத்து ஷுஹதாக்கள். ஷுஹதாக்களுக்கு அவ்வளோ பெரிய அந்தஸ்து. அல்லாஹ் குர்ஆனில் சொல்லிட்டால்லம்மா, என்ன சொன்னா? லா தஹ்ஸபன்னல்லதீன குத்திலு ஃபீ சபீலில்லாஹி அம்வாத். அல்லாஹ்வுடைய பாதையிலே வெட்டுப்பட்டு தன் உயிரை நீத்தவர்களை நீங்கள் மரணித்தவர்கள் என்று நினைக்காதீர்கள்னு அல்லாஹ் சொல்கிறான். என்ன சொல்கிறான்? மூத்தா போயிட்டாங்கல்ல, அப்படி நினைக்காதீங்க. அவங்க என்னவா இருக்காங்களாம்? உயிரோடு இருக்கிறார்கள். இன்னொரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வலா தக்கூலுன்ன அப்படின்றான். சொல்லாதீங்கப்பா அப்படின்றான். நினைக்கவும் செய்யாதீங்க, சொல்லவும் செய்யாதீங்க. அவங்க உயிரோடு தான் இருக்கிறாங்க, அல்லாஹ்விடத்தில் ரிஸ்க்கு கொடுக்கப்படுகிறார்கள்னு வருது. அந்த ஷஹீதுகளுடைய உடலை மண் சாப்பிடாதான். ஷஹீதுகளுடைய உடலை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய காலத்தில் ஜாபிர் ரலியல்லாஹு ஒரு சஹாபி, உஹது போருக்கு முன்னாடி நாள் அவருடைய தந்தை ஜாபிர் ரலியல்லாஹு மகனை கூப்பிட்டு, மகனே, நான் நாளைக்கு நடக்கக்கூடிய உஹது போரிலே முதலாவதாக கொல்லப்படுவேன். நான் என்ன செய்யப்படுவேன்? கொல்லப்படுவேன். நான் மௌத்தா போன பிறகு எனக்கு கொஞ்சம் கடன் இருக்குது, அதை அடைத்து விடு, உன்னுடைய சகோதரி இடத்தில் நல்ல விதமாக நடந்து கொள் அப்படின்னு வசியத் செய்கிறாங்க. அடுத்த நாள் பார்த்தா உஹது போரில் முதலில் கொல்லப்பட்டிருப்பது யார்தான்? ஜாபிர் ரலியல்லாஹு தான். அப்போ என்ன செய்வாங்க? போருடைய நியதி, நிறைய பேர் மௌத்தாகிறதுனால ஒரே இதில் பல பேர் அடக்கம் பண்ணுவாங்க சேர்த்து வச்சு. அப்போ இவரையும் இன்னொரு சஹாபியும் சேர்த்து ஒரே கபரில் அடக்கம் பண்ணிட்டாங்க. ஆனால் மகன் ஜாபிர் ரலியல்லாஹுக்கு தந்தைக்கென்று தனி ஒரு கபரை அமைக்கணுன்ட்டு ஒரு 6 மாதம் கழித்து அந்த கபரை தோண்டுகிறார். பார்த்தால் ஃபஇதன் ஹுவ கயௌமின் வலஅத்துஹு. அன்றுதான் அந்த கபரில் அடக்கப்பட்டதை போன்று உடல் அப்படியே இருந்துச்சான். எப்படி இருந்துச்சு? இன்னைக்கு தான் அடக்கம் பண்ணால் எப்படி இருக்கும்? அப்படி இருந்துச்சான். எதுவுமே முன் சாப்பிடலை. புரிஞ்சா? இப்போ இது யாருக்கு உள்ள சிறப்பு? ஷஹீதுகளுக்கு உள்ள சிறப்பு. சரி விடுங்க. இப்போ மன் சஅலல்லாஹ அஷ்ஷஹாதத்தை என்ன செய்கிறார்? ஒருத்தர் அல்லாஹ்விடத்தில் என்ன கேட்குறாரு? ஷஹாதத். சும்மா கேட்கல, சும்மா அல்லாஹ் ஷஹீதான் அப்படி கேட்கல, பிசிதுக்கின், உண்மையாகவே கேட்குறார். அல்லாஹ்வுடைய பாதனை நான் என்ன செய்யணும்? என்னுடைய உடலை கொடுக்கணும், என்னோடய உயிரை கொடுக்கணும். என்ன செய்கிறாரு? அல்லாஹ்ட்ட கேட்குறாரு. ஹதீஸில் வருது, ஷஹீதானவங்க, அல்லாஹ்வுடைய பாதையில் வெட்டுப்பட்டு ஷஹீதானவங்க அல்லாஹ்ட்ட கேட்பாங்களாம், யா அல்லாஹ் இன்னொரு தடவை என் உயிரை கொடு, மீண்டும் நான் ஷஹீத் ஆகிட்டு வர்றேன். இப்படி கேட்பாங்களாம். சரி, புரிஞ்சா? அப்போ என்ன ஆகுது? சும்மா கேட்க முடியுமா? அப்போ ஏதோ அல்லாஹ்வுடைய பாதையில் உயிர் கொடுப்பவர்களுக்கு ஏதோ ஒன்று என்ன செய்யுது? என்ன இருக்குது? அந்தஸ்து இருக்குது. நம்ம பாதையில் இருக்கும்போது நம்ம பார்க்குறதுக்கு அப்படி தெரியும், இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சுன்ட்டு. ஆனால் அல்லாஹ்விடத்தில் அவங்களுக்கு ஒரு தனி அந்தஸ்தும் கண்ணியமும் இருக்கிறது. அடுத்து, அப்போ யார் உண்மையாகவே அல்லாஹ்விடத்தில் என்ன கேட்குறாரு? ஷஹாதத்தை கேட்கிறார் என்றால் பல்லஹுல்லாஹு, அல்லாஹு தாலா அவரை அடையச் செய்வான். மனாசில ஷுஹதாயி, ஷஹீதுகளுடைய அந்தஸ்தை அடையச் செய்வான். எதை அடையச் செய்வான்? வைன் மாத்தா அலா ஃபிராஷிஹி. இங்கே தான் மேட்ரு. இவர் அல்லாஹ்ட்ட ஷஹாதத்து கேட்டார், ஆனால் இவர் மௌத்தா போனதும் ஃபிராஷில் தான்.
படுக்கையில் மூத்தாயிருக்காரு. அல்லாஹ்வுடைய பாதையில் எல்லாம் என்ன செய்யலை, வெட்டுப்பட்டு ஷஹீத். ஏன்னா இவர் ரொம்ப ஆசைப்பட்டார். என்ன ஆசைப்பட்டார்? அல்லாஹ்ட்ட உண்மையாகவே கேட்டார். அப்படி கேட்டதுனால, உண்மையாக கேட்டதுனால அல்லாஹ் இவரை யாருடைய அந்தஸ்தில் சேர்த்துறான்? ஷஹீதுகளுடைய அந்தஸ்தில் இவரை அடைய வைத்து விடுகிறான். இன் மாத்த, அவர் மரணித்திருந்தாலும் சரியே, அலா ஃபிராஷி, எதில் மரணித்திருந்தாலும் சரியே, அவருடைய படுக்கையிலே மரணித்திருந்தாலும் சரியே, அவரை ஷஹீதுகளுடைய அந்தஸ்தில் என்ன செய்கிறான்ல, அடைய செய்துகிறான். ஓகேவா? அடுத்து பாருங்க, கால நபியோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மன் கான லஹு ஷஅருன், யாருக்கு முடி இருக்கிறதோ, யாருக்கு முடி இருக்கிறதோ, ஃபல் யுக்ரிமுஹு, அந்த முடியை அவர் கண்ணியப்படுத்தட்டும். என்ன செய்யட்டும்? உனக்கு முடி இருந்ததுன்னா அந்த முடியை கண்ணியப்படுத்து. அதே நோசா கண்ணியப்படுத்துறதுன்னா என்ன பண்ணுறது, பத்தி பற்ற வைக்கிறதான்னு கேட்காத. கீழே போட்டிருக்காங்க, தலைக்குழி, குளிப்பதை கொண்டும் எண்ணெய் பூசுவதை கொண்டும் சீவுவதை கொண்டு என்ன செய்ய, பங்கரையாக சுத்தாத, முடி வச்சுக்கிட்டு என்ன செய்யாத. அல்லாஹ் உனக்கு முடி கொடுத்துருக்கான்ல, சொட்டத்தில் இல்லைல்ல, அப்போ என்ன செய்ய, அதை கண்ணியப்படுத்துறதுனா என்னது, வாரத்துக்கு ஒரு தடவையாவது என்ன செய்யணும், தலைக்கு தேய்ச்சி குளிக்கணும். ஒரே அந்த பேன் மூட்டை ஃபுல்லாக இங்கே இது பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது. புரிஞ்சா? என்ன செய்யணும், தலையை குளிக்கணும், எண்ணெய் பூசணும், என்ன செய்யணும், சீவனம். இதுதான் அந்த முடிக்கு கொடுக்கக்கூடிய கண்ணியம். அதான் தான் ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறாங்க, ஆக மொத்தத்தில் பரட்ட தலையை என்ன செய்யாத, பரதேசியை சுத்தாத, முடி என்ன செய்ய, சீவி எண்ணெய் பூசி கண்ணியப்படுத்து. இப்போ மன்கான லஹு ஷஅருன், யாருக்கு முடி இருக்கிறதோ ஃபல் யுக்ரிமுஹு, அந்த முடியை அவர் என்ன செய்யட்டும், சங்கை செய்யட்டும். ஓகேவா? இப்போ எத்தனை ஹதீஸ் முடிஞ்சிருக்கு? 6. அடுத்து பாருங்க, மன் இஹ்தபஸ ஃபர்சன் ஃபி சபீலில்லாஹ், யார் அல்லாஹ்வுடைய பாதையிலே ஒரு குதிரையை பிடித்து வைக்கிறாரோ, அல்லாஹ்வுடைய பாதையில் ஒரு குதிரையை அவர் என்ன செய்கிறாரு, தயார் பண்ணி வைக்கிறார். நம்ம அல்லாஹ்வுடைய பாதையில் இந்த குதிரையில் தான் என்ன செய்யணும், போகணும் அப்படின்ட்டு. எதுக்கு? ஈமானம் பில்லாஹி, எந்த நிலையிலே, அல்லாவை ஈமான் கொண்ட நிலையிலே, அல்லாவை ஈமான் கொண்ட நிலையிலே. அது மட்டும் இல்லை, வ தஸ்தீகம் பி வாதிஹி, அல்லாஹ்வுடைய வாக்குறுதியை உண்மைப்படுத்தியவராக, அல்லாஹ்வுடைய வாக்குறுதியை உண்மைப்படுத்தியவராக. அல்லாஹ்வுடைய வாக்குறுதியை உண்மைப்படுத்தியவரார்னா யார் அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாதுக்கு செய்கிறாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ் நிறைய சிறப்பு வச்சுருக்கிறான். அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாதுன்னு தெரியுதா, போர் செய்கிறாங்களோ, அப்போ ஒருத்தர் என்ன செய்கிறார், அல்லாஹ்வுடைய பாதையில் அந்த ஜிஹாதுக்காக ஒரு குதிரையை தயார் பண்ணுறாரு. ஈமான் கொண்ட நிலையில், அல்லாஹ்வுடைய வாக்குறுதியை உண்மைப்படுத்திய நிலையில் என்றால் அவருடைய அந்தஸ்தை பாருங்க. ஃபஇன்ன ஷிபாஹு, அந்த குதிரையுடைய உணவும், ஷிபானா என்னது, அந்த குதிரையுடைய உணவும், வரையஹு, அந்த குதிரையினுடைய குடிபானமும், அந்த குதிரைக்காக வைக்கப்பட்டிருக்கக்கூடிய குடிபானமும், ரவுசுஹு, அந்த குதிரை இருக்கு அல்லாஹ்வுடைய பாதையில் போர் செய்யறதுக்காக இவர் வச்சிருக்கிற அந்த குதிரையுடைய விட்ட இருக்க ரவுஸ் அதுவும், பவுலுஹு, அவருடைய அந்த குதிரையினுடைய சிறுநீரும் கூட, ஃபி மீசானிஹி யௌமுல் கியாமா, மறுமை நாளிலே அந்த மீசான் தராசிலே அதுவும் சேர்த்து எடை போடப்படுமா. ஏன்னா அது சாதாரண குதிரை இல்லை. என்ன குதிரை? அல்லாஹ்வுடைய பாதையில் போர் செய்வதற்காக தயார் செய்யப்பட்ட குதிரை. அப்போ அந்த குதிரையுடைய உணவும் குடிபானமும் அதனுடைய ரவுஸ் என்கிற அந்த கழிவும் அதனுடைய சிறுநீரும் கூட மீசான் தராசில் எடை போடப்படும். ஏன்னா அது சாதாரண குதிரை கிடையாது, அது அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாது செய்வதற்காக அவர் தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய குதிரை. ஓகேவா? முடிஞ்சா? எத்தனை முடிஞ்சு? இப்போ இந்த பகுதி முடிஞ்சு.
சரி எழுதுங்க.